ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the name of the Lord. இந்த காணொளியின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Again, I'm glad to meet you through this video. உங்களை வாழ்த்துகிறேன். I wish you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. இன்னைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புறேன். Today I would like to share a word of God. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். It's a wonderful word of God. நான் அதை வாசிக்கும் போது அந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. While I was devoting, that was blessing to me. அந்த வசனம் என்னோடு பேசியது. That was intercede with me. என்னுடைய இருதயத்திற்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. It gave hope to my heart. நான் நம்புகிறேன் இந்த வசனம், இந்த வார்த்தை நீங்கள் இதை கேட்கும் பொழுது, இதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். I also believe that while you reading and listening to this word, for surely you will have a hope. எந்த வசனம் என்று கேட்கிறீர்களா? If you are asking which verses, ஏசாயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 12வது வசனம். Book of Isaiah chapter 66 verses. நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். Let me read for you. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டோடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாய் பாய்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். Behold, I will extend peace to her like a river, and the glory of the Gentiles like a flowing stream. Then you shall feed, on her side shall be carried, and be dandled on her knees. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது please listen carefully. நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில உள்ளான மனிதனுக்குள் ஒரு ஆறுதலும் தேறுதலும் உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். While we devoting this word, we can find that there is a peace and a comfort in the inner man. அங்கே தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். Through this prophet, God is telling that you shall be carried in the head, முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள், and you will be comforted in the knees. ஒரு குழந்தை அழும் பொழுது ஒரு தாய் அந்த பிள்ளை தன்னுடைய இடுப்பில் வைத்து சுமந்து கொண்டு போவார். When a child or a baby is crying, a mother usually takes her and keep her in the hip to comfort. அதே போல அந்த பிள்ளையை முழங்காலில் வைத்து தாளாட்டி கொண்டே இருப்பார். At the same time, to make the baby sleep, they will put her on the knees. அந்த முழங்காலில் வைத்து தாளாட்டும் போது அந்த பிள்ளை நல்ல அயர்ந்த தூக்கம் வந்துவிடும். While just comforting in the knees, the baby will feel asleep. அந்த பிள்ளை தன்னுடைய இடுப்பில் வைத்து சுமக்கும் போது, தோளில் வைத்து சுமக்கும் போது அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துவிடும். Carrying the baby in the shoulder or the hip, the baby will have hope. ஏதோ ஒன்றை பார்த்து பயந்திருக்கலாம், ஏதோ ஒன்று அந்த பிள்ளைக்கு நடந்திருக்கலாம். ஆகவே விடாப்பிடியா இந்த பிள்ளை அழுகும் போது அந்த அழுகிற பிள்ளை தாளாட்டப்படுகிறது. Maybe the baby would have scared of something, or something would have happened. Because of it, that baby need a comfort and peace. என் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சவால்கள் நம்மை அழ வைக்கும், கலங்க வைக்கும். Like the same way, in the challenges in our life make us to weep or cry. சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் போராடுகிறோம். Some situation we are unable to handle it. சில நேரங்களில் நாம் அதை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். At times we are unable to overcome and weeping. பல நேரங்களில் தாங்க முடியாமல் இருதயம் வெடிக்கக்கூடிய அளவுக்கு நாம் ஓவென்று அழுது விடுகிறோம். Unable to bear up the pain and feel like it's a heart burst and we crying out loudly. நாம் அழும் பொழுதுதான் நம்முடைய மனது இலகுவாகும். While we crying out, then we will have a பல நேரங்களில் அழுதாலும் நாம் அழும் பொழுது இந்த உலகம் என்ன செய்யும் என்றால் நம்முடைய அழுகையை பார்த்து சந்தோஷப்படும். Many times while we crying loudly, the world looking at that, they rejoice. ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் நாம் அழும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்துகிறார். But I would like to tell you, while we weeping or crying, the Lord who is comforting us. ஒருவேளை இந்த காணொளியை பார்க்கும்போது நீங்க படுக்கையில அழுதுகிட்டே உங்க படுக்கையை நினைச்சிட்டு இருக்கீங்களா? Maybe while you watching this with weeping in your sleeping position, you're thinking about this. ஒருவேளை உங்களால தூங்க முடியாம நீங்க அழுதுகிட்டு இருக்கலாம். Or you maybe with sleeplessness you crying. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புறாரு. Lord wants to speak to you. அவங்களை ஆறுதல் படுத்த விரும்புறாரு. He would like to comfort. அவங்களை ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்கிறார். He said, I will comfort. நீங்க தாளாட்டப்பட போகிறீர்கள். You will be comforted. நீங்க இடுப்பில் வைத்து சுமக்கப்பட போகிறீர்கள். You will be carried in the head. யாருக்கு ஆறுதல் தெரியுமா? Whom they will have. யாரை ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார் தெரியுமா? To whom Lord will comfort. அழுகிறவர்களுக்கு ஆறுதல் உண்டு. The people who are crying, ஆனால் அழுகையை சற்று நிறுத்திவிட்டு hold on crying. அந்த 66வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானா, if you just reading the
chapter 66 complete. மூன்று விதமான கூட்டத்தாருக்கு தேவன் ஆறுதல் உண்டாக்குகிறார். There are three groups of people God is making comfort. முதலாவது கூட்டம் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிற கூட்டம். First group who shivers or fears the word of God. இரண்டாவது ஆண்டவருடைய வசனம் எச்சரிக்கும் போது வழியை செவைப்படுத்துகிற சரிப்படுத்துகிற கூட்டம். The second group of group is why God is warning through His word, they will make their ways perfect. மூன்றாவதாக தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்கிற கூட்டம். The third group of people is who dedicate their life to God. நீங்கள் வசனத்தை நோக்கி பார்த்து அதற்கு நடுங்க வேண்டும். You should look at the Lord's word and shiver of fear. வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். You should submit, dedicate your life to God. உங்கள் வழியை சரிப்படுத்த வேண்டும். You should correct or perfect your path. ஆண்டவரை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். The Lord wants to come. தேவனுடைய ஆறுதல் அளிக்கிற கரம், ஆறுதல் அளிக்கிற சமாதானம் உள்ள பிரசன்னம் உங்கள் இருக்கிற இடத்தை நிரப்ப போகிறது. May the comfort hand and the comfort presence of the Lord fills your house. நம்ம ஜெபம் பண்ணலாமா? Let's pray. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். Loving Father, we thank you for this wonderful day. ஆண்டவரே, கலங்கி கண்ணீரோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு இரவிலே ஒரு ஆறுதலை தருகிறார். Who are crying and trembled, Lord, right now your comfort be. ஆண்டவரே, உங்களுடைய இருதயங்களுக்குள்ளே ஒரு தேவ சமாதானம் நதியை போல புறப்படட்டும். Lord, let the peace of river flows from their heart. வசனத்தை நோக்கி பார்க்கிற, வசனத்துக்கு நடுங்குகிற இருதயத்தை தார். Lord, give the heart looking at the word of God and fear the word of God. ஆண்டவரே, உடைய வசனம் எச்சரிக்கும் பொழுது உடைய வார்த்தை சொல்லுகிறபடி தங்கள் வழியை செவைப்படுத்துகிற இருதயத்தை தார். Lord, as soon as they receive the warning of the word, give the heart to perfect their ways. ஆண்டவரே, அவர்கள் தங்கள் வாழ்க்கையை உமக்கு கொடுக்கட்டும். Lord, let them submit, dedicate their lives to you. சகல ஆறுதலின் தேவனுடைய சமாதானமும் ஆறுதலும் உம்முடைய ஜனத்தை ஆறுதல்படுத்தும். May the Lord of all comfort and peace be with the people and comfort. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' mighty and marvelous name we pray. Amen. Amen. God bless you. God bless you. சமாதானத்தோட படுக்கைக்கு போங்க. You can go to sleep with peace. ஆண்டவர் உங்களை ஆறுதல்படுத்துவார். Lord will surely comfort you. Amen. Amen.